தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர் சங்கம் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கோரிக்கை பட்டை அணிந்து 5 நாட்கள் பணி செய்து வருகின்றனர். செவிலியர்களுக்கு எவ்வித பதவி உயர்வுமின்றி செவிலியர்களாகவே பணி ஓய்வு பெற்று செல்வதை தடுக்க வேண்டும். பதவி உயர்வு பெறும் நிரந்தர செவிலியர் காலி பணியிடங்களில் MRP ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தர செவிலியர்களாக பணியமர்த்த வேண்டும். பணி மூப்பு பட்டியலில் உள்ள செவிலியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்கிட வேண்டும். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பணிபுரியும் 300க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர் சங்கம் செவிலியர்கள் பணி செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி, இலுப்பூர், ஆலங்குடி, அன்னவாசல், திருமயம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மொத்தம் 500க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு உடனடியாக கலந்தாய்வு முறையில் பணி உயர்வுக்கான கலந்தாய்வு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். எப்போதும் செவிலியர்கள் 33 ஆண்டுகளாக செவிலியர்களாகவே பணியாற்றி பணி ஓய்வு பெற்று செல்கின்றனர். அதை அல்லாமல் நிரந்தர பணியாளர்களாக நியமனம் செய்து அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.